நாம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு லிஸ்ட் அப்படியே மாறிடுச்சு. சொல்லப்போனா இந்த வாரம் நாம எதிர்பார்க்காத ஒரு நபர் தான் வெளியேறி இருக்காங்க. வாங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சீசன் 9ல இப்ப ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சு. இந்த வாரம் பயங்கரமா பரபரப்பாவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஸ்கூல் டாஸ்க்ல வியானா அவங்க பண்ண விஷயங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஆரம்பத்தில இருந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு வந்த வியானா இப்ப FJ அவர் கூட சேர்ந்து அவங்க பண்ற விஷயங்கள் பிடிக்காம எல்லாரும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தது சாண்ட்ரா தான். சாண்ட்ரா இப்ப வரைக்குமே கேமை நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. கனி அவங்க இப்ப மறுபடியும் கேப்டன் ஆகி இந்த விளையாட்டை என்னதான் சுவாரஸ்யமா விளையாண்டாலுமே அவங்க தான் இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. அந்த வகையில எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. கனி அவங்க தான் இப்ப எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே சுவாரஸ்யமா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குன்னு தனி இடத்தை பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜின் இவங்க எல்லாருமே அவங்களோட விளையாட்டை விளையாடினாலுமே சாண்ட்ரா அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. அன்அபிஷியல் ஓட்ல பாத்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. எதிர்பாராத விதமா இந்த வாரம் கனி அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஓட்டிங் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில ரம்யா வார வாரம் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன ரீசன் அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஏன்னா 2 வாரமா குறைவான வாக்குகள் ரம்யா வாங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துல கூட திவாகர் அவங்களையும் அடுத்து கெமி அவங்களையும் எவிக்ட் ஆக்கி வெளியே அனுப்புனாங்க. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரம்யாவும் குறைவான வாக்குகள்ல இருந்து மறுபடியும் அதிக ஓட்டிங் வாங்கி மேல போயிருக்காங்க. சோ தொடர்ந்து இந்த கேம்ல ரம்யா அவங்க இன்னுமே பயணிச்சிட்டு இருக்கிறது என்ன ரீசன்காகன்னு தெரியல. ஃப்ரீஸ் டாஸ்க் சமயத்துல ரம்யா அவங்களுடைய வீட்டுல இருந்து யாராவது உள்ள வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 இனிமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. நாம எதிர்பார்த்த ஒரு நபர் இல்லாம இப்ப கனி அவங்க எவிக்ட் ஆயிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா ஃப்ரீஸ் டாஸ்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ எல்லா டாஸ்க்கும் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ப்ரோமோவுமே பயங்கரமா எடிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வியானா அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா திட்டுவாங்கன்னு அவங்க பயத்திலே இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குமா, நடக்க போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரோரா அவங்களாம் இப்ப அவங்களுடைய கேமை மாத்திக்கிட்டு நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ்ல இந்த வாரம் கனி அவங்க எவிக்ட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.